அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் நாம் இந்த உடல் அல்ல ஆத்மா என்று பார்த்தோம். உடனே அந்த பிராமணன் ஒரு யதார்த்தமான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம், ஆனால் என்னால் அந்த ஆத்மாவை உணர முடியவில்லையே. எப்போது பார்த்தாலும் என் கவலைகளும் ஆசைகளும் தானே என் கண்ணுக்குத் தெரிகின்றன. அதற்கு அந்த சித்தர் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தைச் சொல்கிறார். மகனே, உன்னுடைய ஆத்மா என்பது எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சூரியன் போன்றது. ஆனால் உன்னுடைய மனம் என்பது ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியில் பலகாலங்களாக படிந்துள்ள தூசிதான் உனக்கு உண்மையை மறைக்கிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? நமது ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் மனதின் மேல் ஒரு மெல்லிய துகளைப் படிய வைக்கிறது. இதைத்தான் சாஸ்திரங்கள் வாசனைகள் என்கின்றன. ஒரு ஊதுபத்தி எரிந்த பிறகு அந்த இடத்தில் அதன் மனம் தங்கியிருப்பதைப் போல நாம் செய்த பழைய காரியங்களின் பதிவுகள் நம் மனதை மறைத்துக் கொண்டிருக்கின்றன. சித்தர் சொல்கிறார், கண்ணாடியில் தூசி இருந்தால் உன் முகம் உனக்குத் தெரியாது. அதுபோல மனதில் ஆசை, கோபம், பொறாமை, பற்று போன்ற தூசிகள் இருக்கும் வரை உனக்குள் இருக்கும் இறைவனை உன்னால் பார்க்க முடியாது. இப்போது பிராமணன் கேட்கிறான், சுவாமி, இந்த கண்ணாடியை எப்படி துடைப்பது? சித்தர் 3 வழிகளை சொல்கிறார். 1. சுய விசாரணை. ஒவ்வொரு முறையும் ஒரு எண்ணம் வரும்போது இந்த எண்ணம் யாருக்கு வருகிறது? எனக்கு வருகிறது. அப்படியானால் நான் யார் என்று உனக்குள்ளேயே கேட்டுப் பழகு. 2. தவம் மற்றும் மௌனம். தேவையற்ற பேச்சையும் வெளியுலக இரைச்சலையும் குறைக்கும்போது மனதின் அலைகள் அடங்கும். அலைகள் அடங்கிய குளத்தில்தான் நிலவின் பிம்பம் தெளிவாகத் தெரியும். 3. நிஷ்காம கர்மா. பலனை எதிர்பார்க்காமல் கடமையைச் செய்வது. இது புதிய தூசிகள் படியாமல் தடுக்கும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் நின்றபோது உன் மனக்கண்ணாடி பயம் மற்றும் குழப்பம் என்கிற தூசியால் மறைக்கப்பட்டிருந்தது. அதனால்தான் நான் சொன்ன ஞானம் உனக்கு தெளிவாகத் தெரியவில்லை. இப்போது அந்த தூசியை அகற்றும் வித்தையை நான் உனக்கு சொல்கிறேன். நமது வாழ்க்கையிலும் நான் பல நேரங்களில் தவறான முடிவுகளை எடுக்கிறோம். ஏன்? அப்போது நம் மனக்கண்ணாடி தெளிவாக இருப்பதில்லை. கோபத்தில் இருக்கும்போது எடுக்கும் முடிவுக்கும் அமைதியாக இருக்கும்போது எடுக்கும் முடிவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள். சித்தர் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். முக்தி என்பது எங்கோ சொர்க்கத்தில் இருப்பதல்ல. உன் மனதை தூய்மைப்படுத்தி உனக்குள் இருக்கும் அமைதியை நீ உணரும் அந்த தருணமே முக்திதான். இதைக் கேட்ட பிராமணனுக்கு ஒரு பேரானந்தம் உண்டாகிறது. அவன் கேட்கிறான், சுவாமி, இந்த நிலையை அடைந்த ஒருவன் எப்படி வாழ்வான்? அவன் இந்த உலகத்தோடு எப்படி தொடர்பில் இருப்பான்? அந்த ஜீவன் முக்தன் பற்றிய விளக்கம் அடுத்த பகுதியில்.